உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் இடம்பெற்று 7 வருடங்கள் நிறைவடைந்த நிலையிலே இன்றைய தினமும் கொழும்பிலே குண்டு தாக்குதலுக்கு திட்டமிடப்பட்டிருந்ததா, இதன் அடிப்படையிலே ஒரு நபர் இப்போது கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது. மேலும் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் விடயம் சார்ந்து முன்னாள் ஜனாதிபதிகள், முன்னாள் அரசுகள் பெரும் பிழை இழைத்திருக்கின்றது என்பதை கர்தினால் மல்கம் ரஞ்சித் தெரிவித்தது மாத்திரமல்லாமல் இந்த அரசாங்கம் ஓரளவேனும் விசாரணைகளை மேற்கொள்கின்றார்கள், இருந்தாலும் இந்த அரசாங்கத்தினுடைய வேகம் எங்களுக்கு போதாது என்ற அடிப்படையிலே கர்தினால் மல்கம் ரஞ்சித் அவர்களும் தெரிவித்திருக்கின்றார். மேலும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பிரேம்லால் ஜெய்சகர துப்பாக்கியோடு கைது செய்யப்பட்டிருக்கின்றார். இந்த விடயங்கள் பற்றித்தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக பேச போகின்றோம். அன்புறவுகளில் ஒருக்குமே வணக்கம். இப்போது மிக பெரும் பேசுபொருளாக இருக்கின்ற விடயம், அதுவும் அநேகமான சமூக வலைத்தளங்களில் இந்த விடயத்தை காண கிடைத்திருந்தது. இன்றைய தினம் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் இடம்பெற்று 7 ஆண்டுகள். இன்றைய தினம் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலுடைய அதனுடைய அஞ்சலி நிகழ்வுகள் அல்லது நினைவு நாள் நிகழ்வுகள் பல பகுதிகளிலும், இலங்கையினுடைய பல பகுதிகளிலும் கிறிஸ்தவ தேவாலயங்களிலே திருப்பலியோடு இந்த நினைவு நாள் அஞ்சலிகள் எல்லாம் இடம்பெற்றிருந்தது. அப்படி இருக்கின்ற போதுதான் திடீரென ஒரு செய்தி ஒன்று பரவி இருந்தது. குறிப்பாக கொழும்பிலே மிக நெருக்கமான சனநெருக்கமான இடங்களிலே மீண்டும் ஒரு குண்டு தாக்குதலுக்கு திட்டம் ஒன்று தீட்டப்பட்டிருக்கின்றதாம் என்ற அடிப்படையிலும் அது சார்ந்த ஒரு நபர் இப்போது போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் என்ற அடிப்படையிலும் ஒரு செய்தி ஒன்று வெளியாகி இருந்தது. கூடுதலாக சிங்கள சமூக வலைத்தளங்களில் இந்த செய்தியானது அதிகமாக பரவ ஆரம்பித்தது. என்ன விடயம் என்று பார்க்கின்ற போது, வெளிநாட்டிலே தலைமறைவாக இருக்கின்ற குற்றச் செயல்கள், இந்த பாதாள உலகக்குழு செயல்களில் ஈடுபட்டு வந்த கஞ்சிபான இம்ரானினுடைய சகா ஒருவர் இலங்கைக்குள்ளே இருந்து கொண்டு அதுவும் இன்றைய நாளிலே கொழும்பிலே மிக முக்கியமான இடங்களிலே குண்டு தாக்குதலை நடத்துவதற்கு திட்டமிட்டு வந்தார் என்ற அடிப்படையிலும் அவர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருந்தது. இது தொடர்பாக இது உண்மையான செய்தியா, உண்மைத்தன்மை எந்த அளவுக்கு என்ற அடிப்படையில் பலரும் வினவிய போதுதான் இப்போது போலீஸ் ஊடக பேச்சாளர் வுட்லர் ஒரு விடயத்தை தெரிவித்திருக்கின்றார். இது ஒரு போலியான செய்தி, ஆனால் கைது செய்யப்பட்ட விடயம் ஏதோ உண்மையானதுதான். அதாவது கஞ்சிபான இம்ரானினுடைய சகா கொழும்பிலே வைத்து கைது செய்யப்பட்ட விடயம் உண்மையான விடயம்தான். ஆனால் அது சார்ந்து அவரை சுற்றி வருகின்ற செய்திகள் போலியானது, அவர் குண்டு தாக்குதலை மேற்கொள்வதற்கு முயற்சித்தார் என்று சொல்கின்ற செய்திகள் போலியானது என்ற அடிப்படையில் வுட்லர் தெரிவித்திருக்கின்றார். ஆனால் இப்போது பயங்கரவாத தடை சட்டத்தினால் தான் அவர் இப்போது கைது செய்யப்பட்டிருக்கின்றார், இந்த கஞ்சிபான இம்ரானுடைய சகா. எனவே இது ஒரு மிக பெரும் கேள்வி நிலையை ஏற்படுத்தி இருக்கின்றது. காரணம், உண்மைத்தன்மை இல்லாமல் எப்படி சமூக வலைத்தளங்கள் இப்படி செய்தி வர முடியும் என்ற அடிப்படையில், ஒருவேளை போலீஸ் இந்த செய்தியை மறைக்கின்றார்களா என்ற அடிப்படையிலும் கேள்விகள் எழ ஆரம்பித்திருக்கின்றது. ஆனால் போலீஸ் தரப்பு இந்த விடயத்தை சொல்லியிருக்கின்றார்கள், அந்த தகவல், அதாவது கைது செய்யப்பட்டது உண்மை, கஞ்சிபான இம்ரானினுடைய சகா கைது செய்யப்பட்டது உண்மை, ஆனால் அவர் குண்டு தாக்குதலை மேற்கொள்வதற்கு திட்டமிட்டிருந்தார் என்பது போலியான செய்தி என்பதை வுட்லர் அவர்கள், ஊடக பேச்சாளர், போலீஸ் ஊடக பேச்சாளர் வுட்லர் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். மேலும் இன்றைய தினம் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலுடைய 7ஆம் ஆண்டு நினைவு நாள். கத்தோலிக்க தேவாலயங்கள், இலங்கையினுடைய பல பாகங்களிலும் கத்தோலிக்க தேவாலயங்களில் இன்றைய தினம் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் நினைவஞ்சலிகள் இடம்பெற்றிருந்தது. அதிலும் கொழும்பு கொச்சிக்கடை புனித அந்தோனியார் தேவாலயத்திலே கர்தினால் மல்கம் ரஞ்சித் அவர்கள் தலைமையிலே வழிபாடுகள் இடம்பெற்று நினைவஞ்சலிகள் எல்லாம் இடம்பெற்றிருந்தது. இதன்போது அவர் கருத்து தெரிவிக்கின்ற போது பல விடயங்களை சுட்டிக்காட்டியிருக்கின்றார். குறிப்பாக கடந்த கால ஆட்சியாளர்கள், இதற்கு முன்னர் இருந்த ஆட்சியாளர்கள் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் விசாரணைகளை சரியாக மேற்கொண்டு நாங்கள் உண்மைகளை வெளியிடுவோம் என்று சொல்லியிருந்தார்கள். ஆனால் எந்த உண்மைகளையும் அவர்கள் சொல்லவில்லை, இழுத்தடிப்பு செய்துவிட்டு அப்படியே கடந்து சென்று விட்டார்கள் என்பதை சுட்டிக்காட்டியிருக்கின்றார். ஆனால் இந்த அரசாங்கத்திலே விசாரணைகள் கொஞ்சம் இடம்பெறுகின்றது, நம்பகத்தன்மையாக இருக்கின்றது. இருந்தாலும் இந்த அரசாங்கத்தினுடைய வேகம் போதாது. அதாவது இன்றளவும் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலுடைய சரியான விசாரணைகள் வேகமாக இடம்பெறவில்லை என்பதை சுட்டிக்காட்டியிருக்கின்றார். இதே பாணியிலே இது சென்று கொண்டிருந்தார், சர்வதேச விசாரணையைத்தான் நாங்கள் நாட வேண்டும் என்ற அடிப்படையிலே கர்தினால் மல்கம் ரஞ்சித் அவர்களும் தெரிவித்திருக்கின்றார். அதாவது உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பாக சர்வதேச விசாரணையை நாங்கள் நாடுவோம் என்ற அடிப்படையிலே தெரிவித்திருக்கின்றார். மேலும் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் விசாரணைகள் தொடர்பாக, அதாவது உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் இடம்பெறுவதற்கு முன்னர் இப்படி ஒரு சம்பவம் இடம்பெறப் போகின்றது இலங்கைக்கு பல உளவு செய்திகள் வந்திருந்ததாம். அவற்றினை கருத்திலே கொள்ளாமல் அவற்றினை மூடி மறைத்த பல அதிகாரிகள், பல போலீஸ் அதிகாரிகள், பல புலனாய்வுத்துறை அதிகாரிகள், பல இராணுவ அதிகாரிகள் இப்போதும் உயர்நிலை பதவிகளில் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு எந்த தண்டனையும் இந்த அரசாங்கம் வழங்கவில்லை என்ற அடிப்படையிலே தன்னுடைய கவலையை தெரிவித்திருக்கின்றார் கர்தினால் மல்கம் ரஞ்சித். எனவே இந்த விடயம் ஒரு மிக பெரும் பேசுபொருளாக மாறுகிறது. உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பாக பலகட்ட விசாரணைகள் இடம்பெற்று வருவதாகவும், இந்த விசாரணைகளிலே பல உண்மைகள் வெளிவந்திருப்பதாகவும் அரசு தரப்பு தெரிவித்து வந்தது, தொடர்ச்சியாகவே தெரிவித்து வந்தார்கள். இதிலே கைது செய்யப்பட்ட சுரேஷ் சாலை விடயம் என்பது மிக பெரும் விடயம். காரணம், சுரேஷ் சாலையவே இதற்கு முன்னர் இருந்த
எந்த அரசாங்கங்களும் கிட்டே கூட நெருங்கவில்லை என்பது மிக முக்கியமான விடயம். ஆனால் இந்த ஆட்சியில் அவர் கைது செய்யப்பட்டு விட்டார். அவரிடமும் விசாரணைகள் நடத்தப்பட்டு வருகின்றது. அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளுடைய அறிக்கை கூட நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு விட்டது. அதிலே சாரா ஜாஸ்மின் மரணம் தொடர்பாகவும் 3வது உடற்கூற்று மாதிரி தொடர்பாகவும் கோட்டாபய ராஜபக்சவுடைய உத்தரவு தொடர்பான செய்தியானது வெளிவந்திருந்தது. எனவே கோட்டாபய ராஜபக்சவுக்கான சிக்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்ற எல்லோரும் பேசிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் இன்றைய நாள் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுடைய 7ஆம் ஆண்டு நினைவு நாள் இன்றளவும் பெரிதளவில், அதாவது பெரிதாக அது தொடர்பான விடயங்கள் இன்னும் வெளிவரவில்லை என்பது எல்லோரிடமும் இருக்கின்ற ஒரு கவலையாக இருக்கின்றது. எனவே அந்த விடயத்தை தான் கர்தினால் மல்கம் ரஞ்சித் அவர்களும் தெரிவித்திருக்கின்றார். மேலும் இந்த உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பாக பிள்ளையானும் கைது செய்யப்பட்டிருந்தார். பிள்ளையான் சிறைச்சாலை மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருந்தார். இப்போது மீண்டும் சிறைச்சாலை மருத்துவமனையிலிருந்து சிறைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றாராம் பிள்ளையான். வெளிசிறை சிறைக்கு, அதாவது கடற்படை சிறைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றாராம். இந்த பிள்ளையான் மீண்டும் சிறையிலே அடைக்கப்பட்டிருக்கின்றார். மேலும் இந்த உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்கல் தொடர்பாக முன்னாள் பல அமைச்சர்கள், அத்தோடு இனவாதத்தை பேசுகின்ற பௌத்த தேரர் என்ற எல்லோருமே கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றார்கள். இதிலே மிக முக்கியமானவர் இந்த ஞானசார தேரர். ஞானசார தேரருடைய வாயிலிருந்து வருவதெல்லாம் எல்லோருக்கும் தெரியும். முஸ்லிம்களை பற்றி அவதூறு பேசுவதிலும் தமிழர்களை பற்றி அவதூறு பேசுவதிலும் பெரும் பங்கினை வகிப்பவர் ஞானசார தேரர். அவர் மீண்டும் ஒரு கருத்தை தெரிவித்திருக்கின்றார். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் ஒன்றும் இந்த அரசியல் மயப்படுத்த வேண்டாம். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலுக்கு பின்னால் அரசியலும் இல்லை. மாறாக உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் என்பது திட்டமிடப்பட்டு ஒரு தீவிரவாத அமைப்பினால் செய்யப்பட்ட ஒன்றுதான். மாறாக இந்த உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் ஒருவரை ஜனாதிபதியாக்குவதற்கு ஒருவர் தற்கொலை செய்து கொள்வாரா என்ற அடிப்படையிலே கேள்வி எழுப்பியிருக்கின்றார். எனவே இந்த உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் எல்லாம் வீண் விரயம் என்ற அடிப்படையிலே ஞானசார தேரர் தெரிவித்திருக்கின்றார். இந்த உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் என்பது சஹ்ரான் குழுவினால் நடத்தப்பட்டது. அது முடிந்து விட்டது. அது பற்றி நடத்துகின்ற விசாரணை வீணானது என்றும், பிள்ளையானை கைது செய்து வைத்திருக்கின்றார்கள். பிள்ளையானுடைய பி அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது நீதிமன்றத்திலே. அதிலே பிள்ளையானிடம் விசாரணைகள் நடந்ததென்றும், பிள்ளையான் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பாக பல உண்மைகளை சொன்னார் என்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரும் ஜனாதிபதியும் தெரிவித்திருந்தார் பொதுவழியிலே. ஆனால் பி அறிக்கையிலே அதெல்லாம் குறிப்பிடப்படவில்லை என்ற அடிப்படையிலே ஞானசார தேரர் கேள்வி எழுப்பியிருக்கின்றார். எனவே இதிலே பிள்ளையான் கைதிலே ஏதோ மர்மம் இருக்கின்ற அடிப்படையிலே ஞானசார தேரர் குறிப்பிட்டிருக்கின்றார். மேலும் இந்த சரத் வீரசேகரவும் தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கின்றார். சரத் வீரசேகர் என்றால் ராஜபக்சக்களினுடைய தூண். இந்த தூணும் ஒரு கருத்தை தெரிவித்திருக்கின்றார். அதாவது இந்த உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் என்பது இஸ்லாமிய அமைப்புகளால், தீவிரவாத அமைப்புகளால் மேற்கொள்ளப்பட்ட ஒரு குண்டு தாக்குதல் தான். அதுவும் இந்த நியூசிலாந்திலே இடம்பெற்ற தாக்குதலுக்கு பழிவாங்கும் முகமாக நடத்தப்பட்டது தானே ஒழிய உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலின் பின்னால் ராஜபக்சக்களோ இராணுவமோ இல்லை என்பதை சுட்டிக்காட்டியிருக்கின்றார். இந்த உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலை இந்த அரசாங்கம் அரசியல் மயப்படுத்த பார்க்கின்றது. அப்பட்டமான அரசியல் பழிவாங்கலை செய்ய பார்க்கின்றது. அதிலும் சுரேசாலேவுக்கும் இதுக்கும் எந்த தொடர்புமே இல்லை என்ற அடிப்படையிலும் டயஸ்போரா அதை அவர் கொண்டு வந்து விடுவார். அதான் இவர் உதயகம்மன் வில, விமல் வீரவம்ச, சரத் வீரசேகர் எல்லாம் அவர்கள் என்னத்தை பேசினாலும் புலம்பெயர்ந்திருக்கின்ற தமிழ் அமைப்புகளையும் புலம்பெயர்ந்திருக்கின்ற டயஸ்போரா என்று சொல்ல தமிழ் டயஸ்போராக்களையும் அவர்கள் உள்ளே கொண்டு வந்து விடுவார்கள். அதைத்தான் மீண்டும் சொல்லியிருக்கின்றார். புலம்பெயர்ந்திருக்கின்ற தமிழ் டயஸ்போராக்களினுடைய சொல்லை கேட்டு இந்த அரசாங்கம் ராஜபக்சக்களை பழிவாங்குகின்றதாம். அதே போன்று சுரேசாலேவை கைது செய்து விட்டதாம் என்ற அடிப்படையிலே இப்போது ஒரு முடிச்சை கொண்டே புலம்பெயர்ந்திருக்கின்ற தமிழர்கள் மீதும் புலம்பெயர்ந்திருக்கின்ற விடுதலை புலிகள் ஆதரவாளர்கள் மீதும் இப்போது போட்டிருக்கின்றார் இந்த சரத் வீரசேகர். இவர்கள் இப்போது நேற்று அல்ல, தொடர்ச்சியாகவே இதே கருத்தை தான் தெரிவித்து வருகின்றார்கள் என்பது மிக முக்கியமான விடயம். எனவே முழு பூசணிக்காயை சோத்துக்குள்ளே மறைப்பதற்கு பெரும்பாடுபடுகின்றார்கள் என்பது தெரிகின்றது. குறிப்பாக உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் என்பது ஒரு பயங்கரவாத தாக்குதல், ஒரு பயங்கரவாத குழுவினால் நடத்தப்பட்ட தாக்குதல் என்பது அப்பட்டமாக தெரிகின்ற உண்மை. அது மறுப்பதற்கில்லை. அடிப்படைவாத செயற்பாடுகள், அடிப்படைவாத கருத்தியல்களால் ஈர்க்கப்பட்டவர்களால் நடத்தப்பட்ட ஒன்றுதான். அது முழுமையாக தெரிகின்ற ஒரு விடயம். ஆனால் அதனை பயன்படுத்தியவர்கள் யார்? இது முன்கூட்டியே தெரிய வந்து அதனை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டவர்கள் யார் என்பதுதான் ஒரு மிக பெரும் கேள்வியோடு இப்போதும் தொடர்கின்ற ஒரு விசாரணையாக இருக்கின்றது. அதனையும் மழுங்கடிப்பு செய்வதற்காக பல தரப்பினர்கள் முயற்சித்து வருகின்றார்கள் என்பதும் இப்போது வெளிவருகின்ற அவர்களுடைய கருத்திலிருந்து தெரிகின்ற ஒரு உண்மையாகவே இருக்கின்றது. மேலும் ஒரு மிக முக்கியமான செய்தி என்று பார்க்கின்ற போது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் பிரதி அமைச்சருமாக இருந்தவர், மஹிந்த ராஜபக்சக்கள் காலத்திலே நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த ரத்தினபுரி மாவட்டத்தைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்
பிரேம்லால் ஜெய்சேகர இன்றைய தினம் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். ஏன் இந்த பிரேம்லால் ஜெய்சேகர கைது செய்யப்பட வேண்டும் என்று பார்க்கின்ற போது துப்பாக்கியை நீட்டினாராம் என்ற அடிப்படையில் இவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றாராம். குறிப்பாக இப்போது இந்த நுவரேலியா பகுதியிலே சுற்றுலாவுக்காக மக்கள் ஒன்று கூடுகின்றார்கள். காரணம், இப்போது வெப்பமான காலநிலை வெவ்வேறு பகுதிகளில் நிலை வருகின்றது. இதனை தணிப்பதற்காக இந்த நுவரேலியா பகுதியினுடைய காலநிலையை பற்றி எல்லோருக்கும் தெரியும். அதனோடு நுவரேலியாவில் இருக்கின்ற அந்த நீர்த்தேக்கங்களிலே அவர்கள் குளிப்பதற்கும் நீர்த்தேக்கங்களிலே தங்களுடைய விடுமுறையை கழிப்பதற்கும் செல்வது வழமை. அப்படி இருக்கின்ற போதுதான் அந்த பகுதிக்கு இந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர், ராஜபக்ச காலத்து நாடாளுமன்ற உறுப்பினரான பிரேம்லால் ஜெய்சேகரவும் சென்றிருக்கின்றார். அவருடைய தரப்பும் சென்றிருக்கின்றது. இன்னும் ஒரு குழுவும் அங்கே வந்திருக்கின்றதாம். அவர்களுக்கு இடையிலே வாய்த்தர்க்கம் ஏற்பட்டு ஏதோ பிரச்சனை ஆகியிருக்கின்றது. உடனடியாக தன்னிடம் இருந்த கைத்துப்பாக்கியை காட்டி அவர்களை அச்சுறுத்தி இருக்கின்றாராம் இந்த பிரேம்லால் ஜெய்சேகர். உடனடியாக போலீசாருக்கு சொல்லப்பட்டு அங்கே போலீஸ் விரைந்து அவரை கைது செய்திருக்கின்றார்கள். கைது செய்த போது அந்த கைத்துப்பாக்கி எப்படி வந்தென்று விசாரித்தால் இதனுடைய பதிவு செய்யப்பட்ட துப்பாக்கி தான் என்று சொல்லியிருக்கின்றாராம். அங்கே விசாரணைகளை மேற்கொண்டால் அந்த துப்பாக்கிக்கு வழங்கப்பட்ட அனுமதி பத்திரம் கடந்த ஆண்டே முடிந்து விட்டதாம் என்பதுதான் மிக முக்கியமான விடயம். அதுவும் பொது வழியிலே துப்பாக்கியை காட்டி அச்சுறுத்தி இருக்கின்றார். அதுவும் அனுமதி பத்திரம், பாதுகாப்பு அமைச்சினால் வழங்கப்பட்ட அனுமதி பத்திரம் முடிவடைந்த பின்னரும் அந்த துப்பாக்கியை அவர் பயன்படுத்தி இருக்கின்றார். அந்த துப்பாக்கியை தான் தன்னோடு முரண்பட்டவர்களுக்கு, அல்லது இவர்தான் முரண்பட்டார் தெரியவில்லை, முரண்பட்டவர்களுக்கு தூக்கி காட்டியிருக்கின்றாராம் இந்த பிரேம்லால் ஜெய்சேகர். எனவே இப்போது பிரேம்லால் ஜெய்சேகர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அவர் தொடர்பான விசாரணைகளும் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்றது. நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான வேலைகளும் இடம்பெற்று வருவதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெளிவுபடுத்த நானும் தயாராக இருக்கிறேன். இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம். உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் ஈழன். வணக்கம்.